கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கஜகேசரி யோகம் உருவாகுது. ராசி கடகராசிக்காரங்களுக்கு கஜகேசரி யோகம் உருவாகுது. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சமாகிறார். அவர் ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு தனித்த குருவாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். ஆனால் குரு வேறு கூட ஏதாவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ அப்படிங்கும்போது ராசிங்கும்போது சந்திரன் இருப்பார். லக்னம்ங்கும்போது வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் செவ்வாயோ புதனோ வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அந்த கிரகங்கள் இவருடைய நல்ல நற்பலன்களெல்லாம் வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கடகராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் தான் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த 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 கஜகேசரி யோகம் என்ன செய்யும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎம் சாரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் சார் எப்படி இந்த வட்டம் சிஎம் ஆகி உட்காந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு மகுடம் சூடுறது, ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் மாலை மரியாதை, ஒரு கௌரவமான ஒரு அணுகுமுறை தான் உங்களை எல்லோரும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் முயற்சிகள் வெற்றி பெறும். அறிவு திறமையால் நீங்கள் சாதுரியமாக எல்லாத்தையும் நீங்கள், ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, ஆழ்மனம், அறிவு. ஆழ்மனத்தினுடைய அறிவு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வரும். அப்போது உங்களுக்கு அதை பார்க்குற 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் விரிவடையும். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா எல்லா வித பிரச்சனைகளும் வரும். இப்போ விஜய் சாரே எடுத்துட்டோம்னாலும் எல்லா விதத்துலேயும் நாளைக்கு நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க அதை அறிவு சார்ந்து புத்தி கூர்மையோடு அவங்க சாதுரியமாக அதை டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க. ஒரு இருக்கிற இடத்த விட ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க, கிடைக்கும். அதன் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளும் வரும். அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக சில பேர் ஏதாவது ஒரு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே அறிவுத்திறன் கொண்டு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். சூப்பராக ஒரு குழந்தை இல்லாதவங்க நீண்ட நாளாக தவம் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை பார்க்குறனால மகரமான 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த வட்டம் கல்யாணம் ரொம்ப நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரியான ஆள்கள் இருந்தாலும் இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வரன் பாருங்கள். நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் உங்களுக்கு அமைவாங்க. அதே போல் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அண்டு பாக்கியஸ்தானம் ரெண்டுமே திரிகோணம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. லக்னத்தில் குரு உச்சமாகிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. திரிகோணம், பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். மேற்படிப்புக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இந்த வட்டம் நல்லபடியாக பண்ணலாம், சூப்பராக வரும். அப்புறம் தந்தைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். கோயில் குளம்னு நல்லா ட்ரிப் இருக்கும், போயிட்டு வருவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க, ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வாங்க. கல்யாணம் 2ஆம் கல்யாணம் திருமணமாகி பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ் ஆகியோ இல்லை விடோவராக இருக்கிறவங்களோ இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதுக்கும் ஃபேவரபுளாக இருக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். பூர்வீக சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு சேரும். இந்த மாதிரி அனைத்து வித நன்மைகளான ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ
6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்புறம் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டையும் சனி பார்க்குறாரு. அப்போது 3, 11ங்கிறது முயற்சி. அப்போ முயற்சியில் தடை இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்போது அதில் கொஞ்சம் தடை ஏற்படும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை எதிரிகள் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்கும், கடன் வம்பு வழக்கு எல்லாமே இருக்கும். நோய்கள் இந்த காலகட்டத்தில் நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மைல்டாக இருந்துகிட்ருக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மருத்துவர் அணுகி பார்த்துக்கோங்க. இல்லை உடல் நலத்தை முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி முன்னாடியே வந்து உங்களை பாதுகாத்துக்கு உண்டான மாதிரி உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை மாற்றி உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு தொடர்பு தொழிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாலை மரியாதைகளோட ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகக்கூடிய, நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய மரியாதை உங்களுடைய மரியாதை உங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனாக தான் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் இது இருக்கும். உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. மன அமைதிக்கு யோகா அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் வந்து குரு உச்சமாக இருக்கிறதுனால அறிவுத்திறன் ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சாதுரியத்தோடு இருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் தியானம், யோகா, ஆன்மீகம் இந்த சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபட்டு அதிலிருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிக்கலாம். மற்றபடி இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். இந்த கடகராசி மற்றும் லக்னத்துக்கான பலன் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.